அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கனவா பெப்பர் ஃப்ரை தான். நீங்கள் கனவா மீனில் எப்போவுமே தொக்கு வச்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பெப்பர் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நல்லா கனவாவை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கனவாக்கு நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இந்த வெங்காயத்தோட அளவு சில பேருக்கு வெங்காயத்தோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வெங்காயம் வேண்டாம், எனக்கு நல்லா கனவாவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தின் பேரில் வெங்காயத்தோட அளவை மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் அதில் கிள்ளி போட்டுக்கிறேன். பெப்பர் ஃப்ரைனாலே கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் அதில் இருக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கும். காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு நான் லைட்டாக வதக்கி விடுறேன். வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வர தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினாலே போதும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுவோம். வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப வதக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது கனவா வெந்து வரும்போது வெங்காயம் ரொம்ப சாப்பிட்றதுக்கே வெங்காயம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 2 தூள் தான். இது 2 சேர்த்துட்டு 1 நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கனவாவை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுடுறேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா கனவா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளருக்கும் கீழே சேர்த்தா கூட போதும். சேர்த்துட்டு இந்த கனவாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும். கனவாவும் வெந்துடும், அந்த தண்ணியும் நல்லா வற்றி வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கனவா நல்லா வெந்து வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நமக்கு தண்ணி வற்றணும். அதனால் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன். பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணிலாம் வெத்திருச்சு. பாருங்களேன், தண்ணிலாம் எதுவுமே இல்லை. பாருங்கள், இப்போ கனவா வெந்துருச்சான்னு ஒரு தடவை கடைசியாக செக் பண்ணிக்கிறேன். கனவா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் நீங்கள் கடையில் விற்கிது இல்லையா, ரொம்ப நைஸாக ஒரு மிளகுத்தூள், அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மிளகை மிக்சியில் கரகரப்பாக நுணுக்கி சேருங்க. அந்த நெருப்பாக இருக்க மிளகுத்தூள் தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பெப்பர் ஃப்ரை பார்க்கவே ஒரு சிக்கன் மாதிரி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சும்மா வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணாத டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கனவா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே அளவுக்கு அதில் இருக்க வெங்காயமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவும் தொக்கு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.